Hello guys, welcome back Coding Alias Tamil. இந்த வீடியோல எந்த கான்செப்ட் பார்க்க போறோம்னா டைப் கன்வர்ஷன். அந்த கான்செப்ட் தான் பார்க்க போறோம். டைப் கன்வர்ஷன் என்னன்னா a typecast is basically a conversion from one type to another. டைப் கன்வர்ஷனை வந்து டைப்காஸ்ட் கூட சொல்லுவாங்க. சரி, உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், டைப்காஸ்ட்டும் டைப் கன்வர்ஷன் ரெண்டும் சேமா சொல்லிட்டு. அது சேஞ்சஸ் இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஒன் டைப்லேருந்து இன்னொரு டைப்புக்கு வந்து கன்வர்ஷன் ஆகிறது தான் வந்து டைப் காஸ்டிங் இல்லைனா டைப் கன்வர்ஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, டைப் கன்வர்ஷனை வந்து டூ டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. அது என்னென்ன டூ டைப்ஸ்னால் இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன், எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் சொல்லிட்டு ரெண்டு டைப்பாக வந்து பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன். இதுக்கான எக்ஸாம்பிள் இப்போ பார்க்குறோம். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்ட் x = 10 சொல்லிட்டு ஒரு வேல்யூ தரேன். வேல்யூ அசைன் பண்ணிவிட்டு கேரக்டர் வேல்யூ, கேரக்டர் டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கேன். y = a சொல்லிட்டு அசைன் பண்ணிடுறேன். பண்ணிட்டேனா? பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், x = x + y சொல்லிட்டு எழுதிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். printfல %d ரெண்டுமே ஆட் ஆகிடுச்சுன்னா அதை வந்து எக்ஸில் தானே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸுங்கிறது இங்கே இன்டிஜர் டைப்னால இங்கே ஃபார்மேட் ஸ்பெசிஃபை %dன்னு சொல்லி தந்துட்டு எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணால் பில்ட் அண்ட் ட்ரான்ஸ்லேட் தரேன். வேல்யூ என்ன வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். 107 சொல்லிட்டு வந்திருக்கு. எப்படி 107 சொல்லிட்டு வருது இங்கே பாருங்கள். இந்த 6th லைனில் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸுங்கிறது இன்டிஜர் டைப்பு, ஒய்ங்கிறது கேரக்டர் டேட்டா டைப். இப்போ வந்து இங்கே நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இங்கே 0 எரர் 0 வார்னிங்கும் இருக்குது. பட் நான் இங்கே ஆட் பண்ணும்போது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பாக இருக்குது. இது வந்து இம்ப்ளிசிட், அதாவது கம்பைலரே வந்து ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து கேரக்டரை வந்து இன்டிஜர் டைப்புக்கு மாற்றிடுது. ஸோ இதை வந்து ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷன் கூட சொல்லுவாங்க. சரிங்களா? இன்டர்வியூவில் வந்து ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷன் என்ன சொல்லி கேட்டாலும் நீங்கள் இது மாதிரி சொல்லலாம், இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் தான் வந்து ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷன் சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா இது கம்பைலரே வந்து டெசிஷன் எடுத்து டேட்டா டைப், ரெண்டு டேட்டா டைப்பை வந்து செக் பண்ணும். சரிங்களா? இதை வந்து லோயர் டேட்டா டைப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹையர் டேட்டா டைப்புக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி விட்டுடும். இதில் ரெண்டுத்துலேயும் வந்து செக் பண்ணும். எக்ஸ் வந்து இன்டிஜர் டைப்பில் இருக்குது, ஒய்ங்கிறது கேரக்டர் டைப்பில் இருக்குது. ஸோ ஒய்ங்கிறத இன்டிஜர் டைப்புக்கு மாற்றும். இப்போது ஏவோட ஆஸ்கி வேல்யூ 97 கூட இந்த 10ங்கிற வேல்யூ இன்டிஜர் டைப்பில் தான் இருக்குது. ஸோ 97 + 10 ஆட் பண்ணால் 107 சொல்லிவிட்டு இங்கே பிரிண்ட் பண்ணிடுது. இந்த லோயர் டேட்டா டைப்பில் இருந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹையர் டேட்டா டைப்புக்கு மாறுது இல்லை, இதை வந்து டைப் ப்ரொமோஷன் கூட சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுலேயும் வந்து டேட்டா வந்து லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எந்த நேரத்தில் வந்து டேட்டா லாஸ் ஆகுனா, சைன், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன் இருக்குல்ல, அது சேஞ்சஸ் ஆகிட்டுனா, அது எந்த நேரத்தில்னா இம்ப்ளிசிட்டாக வந்து சைன் வேல்யூ வந்து அன்சைனாக மாறும் பொழுது, இல்லைனா இந்த ஆர்டர் படி தான் வந்து இந்த டைப் கன்வர்ஷன் வந்து நடக்கும். இங்கே நான் சைடில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கலாம். இந்த ஆர்டர் படி தான் வந்து இப்போது பார்த்தீங்கன்னா இங்கே பூலியன் கேரக்டர் சொல்லிட்டு இருக்குது. ரெண்டுத்தையுமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே பூலியன் கேரக்டராக மாற்றினீங்கன்னா பூலியனை வந்து கேரக்டராக மாற்றிட்டு இந்த இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் வந்து மாற்றிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், லாங்க்கு அடுத்தது தான் வந்து ஃப்ளோட் சொல்லிட்டு இருக்குது. ஸோ லாங்கோட சைஸ், நீங்கள் சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 8 சொல்லிட்டு வரும். பட் ஃப்ளோட்டோட சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 4 தான் காட்டும். ஸோ லாங்கை யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ளோட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது என்னவா கன்வெர்ட் ஆகும்? ஃப்ளோட்டாக தான் கன்வெர்ட் ஆகும். ஏன்னா ஆர்டர் வந்து இந்த ஆர்டரில் தான் இருக்குது. டைப் கன்வர்ஷன் தான் இந்த ஆர்டர்னு சொல்லிட்டு கம்பைலர் வந்து மைண்ட் செட் பண்ணியிருக்கும். ஸோ நீங்கள் 8 பைட்டில் இருக்க மெமரி சைஸை வந்து 4 பைட்டில் வந்து உட்கார வச்சிங்கன்னா வந்து மெமரி வந்து ஓவர் ஃப்ளோ ஆகும். அதனால வந்து டேட்டா வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நேரத்திலாம் வந்து நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷனுங்கிறது ஒன்றுமே இல்லை. நீங்கள் இம்ப்ளிசிட்டுங்கிறது கம்பைலராகவே ஆட்டோமேட்டிக்காக டெசிஷன் எடுத்து பண்ணுறது தான் வந்து இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன். எக்ஸ்பிளிசிட்னா வந்து ப்ரோக்ராமர், அதாவது நம்ம யூசர் இருக்கோம்ல, நம்மளே வந்து
அதை சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் வந்து டைப் கேஸ்டிங் கூட சொல்லுவாங்க. பாருங்கள், வேர்டிங் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைப் கேஸ்டிங்கிறது இந்த இடத்துல தான் வந்து யூஸ் ஆகுது. இங்கே நான் இந்த டேட்டா டைப்பை டபுள் சொல்லிட்டு தந்துட்டு 10.2 சொல்லிட்டு தரேன். தந்துட்டு நான் இங்கே வந்து இன்ட்டுன்னு சொல்லிட்டு தந்துடுறேன். சரிங்களா? இன்ட்டு ஒய் சொல்லிட்டு தந்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன், y = x + 1 சொல்லிட்டு தரேன். சரிங்களா? இப்போ வந்து இது என்ன டேட்டா டைப்பாக இருக்குது, இது டபுள் டேட்டா டைப்பாக இருக்குது. இது வந்து 1ங்கிறது ஒரு நார்மல் இன்டிஜர் டேட்டா டைப் தான். இப்போ நான் இது என்னவா கன்வெர்ட் பண்ணுறேன், நான் கேஸ்டிங் பண்ணுறேன், இன்ட்டுக்கு நான் கன்வெர்ட் பண்ணுறேன். இது மாதிரி நீங்கள் தந்துட்டிங்கன்னா சின்டெக்ஸ் வந்து இதுதான். டேட்டா டைப் தந்துட்டு பக்கத்தில் வந்து எக்ஸ்பிரஷன், எந்த எக்ஸ்பிரஷன் பண்ண போகிறீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷன் தந்துட்டிங்கன்னா இது டபுளாக இப்போ ட்ரீட் ஆகாது. இது நான் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து யூசர் நானாக வந்து இதை வந்து இன்டிஜருக்கு மாற்றிட சொல்கிறேன். இங்கே நான் வந்து ஒய்யை பிரிண்ட் பண்ணுறேன். ஏன்னா இது ரெண்டுமே வந்து ஸ்டோர் பண்ணி ஒயில் தானே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒய்யை பிரிண்ட் பண்ணும்போது ஒய்ங்கிறது 11 வந்திருக்கு. இது வந்து ஒரு டபுள் டைப்பு. டபுளுங்கிறது ஃப்ளோட் டைப் மாதிரி ஃப்ராக்ஷனோடு வரும். பட் நான் இங்கே எக்ஸ்டர்னலாக நானாக வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கேன்ல. ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரிகர் பண்ணும்பொழுது இது வந்து ஃப்ளோட்டுங்கிறது இங்கே இன்டிஜர் டைப்பாக ட்ரீட் ஆகிட்டு 10ஆக மாறிட்டு இருக்கும். 10.2ங்கிறது 10 மாறிட்டு 10 + 1 11 சொல்லிட்டு எனக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ நானாக வந்து டிசைட் பண்ணாது என்னவா மாற்றணும்னு சொல்லிட்டு. இதை தான் வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷனா என்ன, எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷனா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷனை வந்து அதை மோஸ்ட்லி வந்து டைப் கேஸ்டிங் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து அதில் வந்து நம்ம எந்த இடத்துலையும் வந்து டைப் காஸ்டிங் ஆப்ரேஷன் இந்த மாதிரி சிம்பிளை வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. பட் எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷனை தான் வந்து டைப் காஸ்டிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து இந்த டைப் காஸ்டிங் ஆப்ரேஷனை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இதுதான் இதுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ். இப்போது டைப் கன்வர்ஷனும் டைப் காஸ்டிங்கும் ரெண்டுமே சேமாக சொல்லி பார்த்தா அதுவும் இல்லை. டைப் கன்வர்ஷனுங்கிறது எப்படி நடக்குது, கம்பைலராக வந்து டிசைட் பண்ணி எடுக்கிறது தான் வந்து டைப் கன்வர்ஷன். பட் டைப் காஸ்டிங்கிறது ப்ரோக்ராமர், அதாவது யூசர் வந்து டிசைட் பண்ணுறது தான் வந்து டைப் காஸ்டிங். டைப் கன்வர்ஷனுங்கிறது எந்த நேரத்தில் நடக்குது, கம்பைல் பண்ணுறோம்ல அந்த நேரத்தில் நடக்குது. பட் டைப் காஸ்டிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது நம்மளும் வந்து டிசைட் பண்ணி எழுதுறோம்ல. ஸோ அது ப்ரோக்ராம் ரைட் பண்ணும்போதே வந்து நம்ம டிசைட் பண்ணிடுறோம். இது ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக. டைப் கன்வர்ஷனுங்கிறது டேட்டா டைப் வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம். அதில் வந்து எந்த டேட்டா டைப் ஹையராக இருக்கோ அதை தான் வந்து லோயர் டேட்டா டைப்லேருந்து ஹையர் டேட்டா டைப்பாக மாற்றும். சைடு பை சைடாக காட்டியிருக்கேன்ல, இங்கே கேரக்டர் டேட்டா டைப்பை இன்டிஜர் டேட்டா டைப்புக்கு மாற்றிருக்கு. ஸோ இது வந்து டைப் ப்ரொமோஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து இந்த எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா வந்து டபுளை வந்து இன்டிஜராக மாற்றிருக்கோம்ல. ஸோ ஒரு பெரிய டேட்டா டைப்பு ஒரு சின்ன டேட்டா டைப் பண்ணுறதுக்காக தான் வந்து டைப் காஸ்டிங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது செகண்ட் டிஃப்ரென்ஸு. தேர்ட் டிஃப்ரென்ஸ்னு பார்க்க போனால் டைப் கன்வர்ஷனுங்கிறது வைடனிங் கன்வர்ஷன் கூட சொல்லுவாங்க. ஏன் வைடனிங் கன்வர்ஷன் சொல்லுவாங்கன்னா, ரெண்டு டேட்டா டைப்பையும் கம்பேர் பண்ணிவிட்டு எது சின்னதாக இருக்கோ அதை பெரிய டேட்டா டைப்பாக மாற்ற வந்து ட்ரை பண்ணுது, அதாவது கன்வர்ஷன் பண்ணுது. ஸோ இது வைடனிங் கன்வர்ஷன் கூட சொல்லுவாங்க. டைப் காஸ்டிங்கில் வந்து நேரோ கன்வர்ஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பெரிய டேட்டா டைப்பை இங்கே சின்ன டேட்டா டைப்பை நம்ம வந்து மாற்ற ட்ரை பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து டைப் காஸ்டிங்க்கும் டைப் கன்வர்ஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இன்டர்வியூவில் வந்து எப்படி கேட்பாங்கன்னா வந்து டைப் காஸ்டிங்னா என்ன, டைப் கன்வர்ஷன்னா என்ன, அது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டால் நான் சொன்ன பாயிண்ட்ஸை சொன்னால் போதும். இல்லை இன்டர்வியூவில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைப் கன்வர்ஷன் சொல்லிட்டு சொன்னாலும் சரி, இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன், எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இதுதான் இந்த கான்செப்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் கைட்லைன்ஸ் தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.